விடியா திமுக ஆட்சியில் மீனவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாகவும், மாண்டஸ் புயலின் போது சேதமடைந்த படகுகளுக்கு இதுவரை உரிய இழப்பீடு வழங்கவில்லை என தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம், முல்லை மாநகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன், கடந்த 3.5 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் தமிழக மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக பட்டினப்பாக்கம் மீனவர்கள் மாண்டஸ் புயலின் போது சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீட்டை இதுவரை தமிழக அரசு அளிக்கவில்லை என வேதனை தெரிவித்த அவர், விடியா திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன் இதுவரை தொகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்கவில்லை என சாடினார். இதில் தொகுதி பொறுப்பாளர்களும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா, மாவட்ட செயலாளர் MK அசோக் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மீனவர்களுக்கு எந்தவித நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தாததுதான் இந்த விடியா திமுக அரசு. அதிலும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த காலகட்டத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். எந்த அக்கறையும் மீனவர் சார்ந்திருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் அவர் செயல்படுத்தலை.